நெத்தலி கருவாடு பொரியல். சாப்பிடாச்சு. உப்பு, உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்க நான் கடவுளிடம் முதல் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா டின்மீனில் குழம்பு வைக்க போகிறேன். டின்மீன் விலை வந்து 785 ரூபா. இது நான் வேண்டியில. இது வேணுங்க. இது வந்து எங்களோட அப்பம்மாவுக்கு நேற்று ஜூஸ் மூலமாக கொடுத்தது நேற்று. அப்போ அதுக்காக நாங்கள் இன்றைக்கு டின்மீன் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அப்படி அதோட நிறைய இருக்குது. கத்திரிக்காய், பிளாக்கொட்டை போட்டு பால் கறி வைக்க போகிறேன். மற்றது சிவப்பரிசி சோறு, மற்ற நெத்திலி கருவாடு பொரியல், மற்றது வேறு என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு சம்பல் செய்வோம். ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டாமல் போட்டுருக்கு வாசத்துக்கு. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போடுறேன். ஜீரகம் கொஞ்சம், மிளகு ஒரு கொஞ்சம், அதை அடிச்சு தாங்கம்மா. வெந்தயம்,
இஞ்சியும் பச்சை மணம் போக நல்லா கலக்குவோம். கொஞ்சமாக சின்ன சீரகம் மிளகு முடிச்சுனாங்களா அதையும் போடுவோம். நல்லா வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். தக்காளி பழம், என்னது இதுக்கு பேர் என்னவா? மிளகு. மிளகு அடிக்கிறீங்களா? அப்படியே பேர் தெரியாதா? இதுக்கு பேர் என்னவா? மீனை வச்சு போடுவோம். ஓ மீன் கறி. ஆமாம். இதுக்கு இப்போ புளி தண்ணி விடுவோம். உப்பு இப்போ கொஞ்ச நேரம் தான் மூடி அவிய விடுவோம். மீன் வந்து இறுக்கமாக வரும். தேங்காய் பால், கறித்தூள், எங்களோட டின் மீன் கறி தயாராகிடுது. பிறக்குவோம். நெத்தலி கருவாடு பொரியல். சாப்பிடாச்சு. கத்தரிக்காயும் பலாக்கொட்டையும் வாழைக்காயும் போட்ட பால் கறி. மீண்டின் குழம்பு. காட்டுங்க சாப்பாட்டை. எனக்கு மிக பிடித்தது வந்து மீனின் கறி தான். ஆனால் இப்போ பிடிக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ வர மீனின் ஒன்றுமே சரியில்லை. முந்தி நல்ல மீனின் மேலே விலையும் குறைவு. இப்போ விலையும் கூட அதோட மீன்களும் சரியில்லை. அதனால் நாங்கள் பெரிய நாள் சமைக்கல மீன். இந்த கண்ணாலப்புறம் சமைச்சிருக்கோம். அது இலவசமாக வந்த ஒடியால் காசு கொடுத்து வருஷ கணத்துக்கு ஆச்சு. என்னென்றால் இலவசமாக வந்த வழி தான் வாங்க. என்னென்னா அந்த 780 ரூபாய்க்கு மீன் வாங்குறதுக்கு நாங்கள் மீன் வாங்கிடலாம். உடனே பிடிச்ச மீன் சொன்னால் சுவையாக இருக்கும் தானே, வாங்கிடலாம். அதில் வாங்குறது இல்லை. இந்த தெளிக்கரோடு பொடியெல்லாம் எனக்கு நல்ல விருப்பம். இந்த வெள்ளைக்கறி என்ன வச்சுக்கலாம்? என்ன பிளாக்கொட்டையும் கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டு ஒரு சின்ன கலக்கு நாங்களும் சாப்பிடலாம். அது
நானும் கொஞ்சம் பெருசாக சாப்பிட்றேன். கொஞ்சம் வேலை சாப்பிட்றது சாப்பிடவே இல்லை. விழா கூட சாப்பிடுவேன், அதை மட்டும் தனித்தனியாக பிறகு சாப்பிடுவேன். மீன் ஒருக்கா சாப்பிட்டு பார்க்குறேன். மீன் நான் சிலது கசக்கும். பரவாயில்ல, நல்ல மீன். நல்ல மீன். இந்த அவிச்ச இறுக்கமாக இருக்கு. என்ன இது வந்து இலங்கையில் செய்கிறாங்க இந்த மீன். அதாவது ஓரளவு நல்லா இருக்குது மீன். வேறு நாடுகள்லேருந்து வார தெரியும் தான் நம்மளுக்கு ஒரு கச்சல் தன்மையும் இருக்கும். ஒரு அந்த அது இந்த வாசம் கச்சல் வாரது கைக்கும் அதுபோல் வாசமும் சரியில்லை. அது மீன் எடுத்து சோத்தில் வச்சு அப்படி சாப்பிடுவோம். முன்னாடி நாங்கள் மீன் சமைக்கிறது மீன் வரையிலன்னு சொன்னால் உடனே மீன் இப்போ அப்படியெல்லாம் சாப்பிட்றோம். முந்தி மீன் 240 ரூபா, 190 ரூபா. சின்ன மீன் வந்து 90 ரூபா. அப்படி விற்றது இப்போ வாங்கக்கூடிய மாதிரி அவிக்குது மீன். இப்போ நான் மீன் கடைக்காடுக்கு கருவாடு பெரிய மீன். ஆனால் கருவாடு சத்து இல்லை. புரியுங்க பாத்தி வரும். சாப்பிடுங்க. சோரோட சேர்த்து சாப்பிடுவோம். நாங்கள் சோத்தை பச்சை அரிசி, பிலா கொட்டை, மீன் பிலா கொட்டை எல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம். நெத்தலி பொரியல் நல்ல சுவையாக இருக்கும். சுவையோ சுவை. மீன் சாப்பிடுங்க. பிலா கொட்டை தரையை பார்ப்போம். சொல்லு சரி சார். பிலா கொட்டை சாப்பிடுங்க. இதில் இருக்கு. அச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பன்னெண்டு மணிக்கு சமையல் முடிஞ்சுது. சாப்பாடு நாங்கள் சாப்பிட முடிஞ்சு என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்க எங்களுக்கு சிவானான்னு சொல்லி ஒரு அண்ணா எடுத்தவர். அவர் எங்களோட வீடியோலாம் பார்ப்பாராம். அப்போ அவர் எங்களோட நாங்கள் நேற்று அந்த உடுப்பு கட்ட ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் எங்களோட நம்பரை போட்டு விடுவாங்க. அப்போ நம்பர் கிடச்சோடனே அவர் எங்களுக்கு எடுத்து நல்ல வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தார். அப்போ அதால் அந்த சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் அவரோட காய்ச்சி கொண்டு வந்துட்டோம். ஓகே உறவுகளே, இன்னும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். எப்போதும் உங்களோட இணைந்திருங்கள். நன்றி.